திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகையலைச் செய்த கருவாசம் போக்கும் திருவாசகம் 8ஆம் திருமுறை நாம் வரலாற்று முறையில் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 3வது திருப்பதிகமாக அதிசயப்பத்து. முதல் திருப்பதிகம் போற்றி திருப்புகழ், 2வது திருப்பதிகம் சென்னிப்பத்து, 3வது திருப்பதிகம் அதிசயப்பத்து என்று ஆசிரியர் நமக்கு காட்டியுள்ளார். இந்த அதிசயப்பத்து அடியவரோடு தம்மை விட்டு சென்ற கருணை. அவர் ஆட்கொண்டு மறைந்து விடுகின்றார், உபதேசம் செய்து ஆட்கொண்டு திருவடி சுட்டி மறைந்து விடுகின்றார். அப்பொழுது பெருமான் மணிவாசக பெருந்தகை பெருமானை காணாது கன்றை பிரிந்த போல கதறி அழுகின்றார். அப்பொழுது அடியார்கள் தாங்கள் குலாத்தோடு விட்டு சென்றதை நினைத்து கொஞ்சம் தேர்றார். தம்மை அடியாரோடு விட்டு சென்ற பெரும் கருணை குறித்து அருளியதான் அதிசயப்பத்து. அதனால தான் அடியார்கள் தங்கள் அருள்குலாம்புக விட்டு நல் உறவு செய்தென உய்யக்கொண்ட அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதிசயப்பத்தும் அதுக்கு அடுத்து நம்ம தொடர்ந்து வரலாற்று முறையில் நம்ம திருவாசகத்தை நம்ம ஆசிரியர் கூறியபடி நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வைப்பு மாடென்றும் மாணிக்கத் தோழி என்றும் மனத்திடை உருகாதே, செப்பு நேர்மூலை மடவரளியர் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன உவமனிலிறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. நீதியாவன யாவையும் நினைக்கிலேன், நினைப்பவரோடும் கூடேன், ஏதமே பிறந்து இறந்துழல் வேந்தன்னை என்னடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதியாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. முன்னை என்னுடை வல்வினை போயிட முக்கண்ணது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னையாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. பித்தன் என்றென்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர், ஒத்து சென்றுதன் திருவருள் கோடிடும் உபாயமதறியாமே. செத்து போயரு நரகிடை வீழ்வதற்கு ஒருபடுகின்றேனை அத்தனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. பரவுவாரவர் பாடு சென்றணைகிலேன், பண்மலர் பறித்தேத்தேன், குரவுவார் குழலார் திறத்தேன் என்று கொடிகடுகின்றேனை இரவு நின்றெறி ஆடிய எம்மிரை எரிசடை மிளிர்கின்ற அரவனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. எண்ணிலேந்திரு நாமம் மஞ்சளுத்தும் என் ஏழைமையதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே
மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருபடுகின்றேனை அண்ணலாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. பொத்தை ஊன் சுவர் பொழு பொதுந்துழுத்தசும் பொழுகிய பொய்க்கோரை இத்தை மெய்யென கருதி நின்றிடற்கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு சோதி அத்தனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. நீக்கி முன்னென்னை தன்னொடு நிலவகை குரம்பையில் புக பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சோர் செய்து நுகமின்றி விளக்கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகளறுத்து எழுதரு சுடர் சோதி ஆக்கி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. ஒற்றாக்கையின் ஒரு பொருள் நறுமலர் எழுதரு நாற்றம்போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில் இது இத்தை பொருளென கழித்து அருணரகத்திடை விளப்புகின்றேனை தெருளுமும் அதில் நொடிவர இடிதர சினப்பதத்தோடு செந்தி அருளுமை நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே. அருளுமை நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே ஆண்டு தன் அடியரில் கூட்டிய என்று குறிப்பிடுவதிலிருந்து குருவாக வந்து ஆட்கொண்டு அடியாரோடு கூட்டி நீங்கினார் என்பது தெளிவு. திருவாதவூரில் திருப்பெருந்துறை அனுபவம் மெதுவாக பரவ ஆரம்பித்தது. திருவாதவூரரோட இந்த திருப்பெருந்துறை அனுபவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊருக்குள்ளே பரவ ஆரம்பிக்குது. பலரும் வந்து வாதவூரரின் திருக்கோயிலை வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். அவர் திருவடிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அந்த கோயிலில் பெருமானுடைய திருவடியை சமைத்து வழிபடுறார். அது வந்து வாதவூரரோட பெருமையை பேசி அந்த திருவடி கோயிலை வழிபட வர ஆரம்பிக்கிறாங்க. சிலரோ இது என்ன பைத்தியக்காரத்தனம், முதலமைச்சர் பதவி இழந்துவிட்டு பிச்சைக்காரன் போல இருக்கின்றாரே, இவர் என்ன பித்தரோ என்று பேசிக்கொள்கின்றார்கள். சிலர் கேட்டும் விடுகின்றார்கள். இதை அடிகள் பித்தன் என்றென்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் ஒத்து சென்றுதன் திருவருள் கூடிடும் உபாயமதறியாமே செத்து போயரு நரகிடை வீழ்வதற்கு ஒருபடுகின்றேனை அத்தனாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று அதிசயப்பத்தில் குறிப்பிடுகின்றார். மேலும் அடிகளாரே திருப்பெருந்துறைக்கு பக்குவ ஆன்மாக்களை வந்து கூடுமாறும் திருவருள் பெற்று உய்யுமாறும் உயிருணிப்பத்தில் அழைத்துள்ளார். பற்றாங்கவை அற்றி பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாம் கதி அடைவோம் எனின் கெடுவீர் ஒடிவம் மின்
தெற்றார்தடை முடியான் மண்ணும் திருப்பெருந்துறை இறை சேர் கற்றாங்கவன் களல் பேணினரோடும் கூடுமின் கலந்தே. பற்றாங்கவை அற்றவர், பற்றுக்களை நீக்கியவர், பற்றுக்களை விட்டவர்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். இந்த பக்குவம் நோக்கிய பலரும் அங்கே வந்து கூடி இருந்துள்ளார். வாத ஊரரை அழைத்து போகின்றவர் தம்மையும் அழைத்து போவார் என்று காத்திருந்தனர். இவர் இது பற்றியே கீர்த்தி திரு அகவல் நிறைவில் அடிகளார் குறிப்பிடுகின்றார். இவருள் பலரும் வெவ்வேறு பக்குவ நிலைகளில் இருந்தார்கள். இவர்கள் பற்றிய செய்தியை நாம் தொடர்ந்து பின்னர் காண இருக்கின்றோம். தொடர்ந்து அருளி செய்த பதிகம் அற்புத பத்து. இப்போது இந்த அதிசய பத்துக்கு நாம் சித்தாந்த நோக்குப்படி சிந்திக்க இருக்கோம். அதிசயம் கூட்டல் 10 அதிசய 10. அதிசயம் என்பது இதுவரை முன்பு அனுபவியாத ஒன்றை அனுபவித்தால் உண்டாகும் வியப்பு. அதாவது மணிவாசக பெருந்தகை தாம் திருப்பெருந்துறையில் சிவபெருமானால் ஆட்கொள்ள பெற்ற பின்பு முற்றிலும் மலையிருள் நீங்க பெற்றதனால் அடைந்த பேரின்பத்தை அனுபவித்து அறிந்து அந்த அனுபவத்தை தமக்கு இந்த மண்ணுலக வாழ்வில் தாம் அமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட பழைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்து வியப்படைந்து நமக்கு அதிசய பத்து அருள்கின்றார். முக்தி இலக்கணம் அப்படின்றது முத்தியாகிய வீடு பேற்றினை அடைவதற்கு ஏதுவாக உள்ள வழியாகும். அவ்வழிகளிலே சிறந்ததாகிய வழி அடியார்களுடன் கூடியிருத்தலே. பெருந்தகை இந்த பதிகத்தில் குறிப்பிட்டு அருள்கின்றார். மும்மல பிணிப்பு முற்றிலும் நீங்கி அருளொளி விளங்க பெற்று வீட்டின்பம் அடைய விரும்புகின்றவர்கள் அத்தகைய பேரின்ப அனுபவம் பெற்ற அடியார்கள் கூட்டத்தோடு கூடியிருப்பதே முக்திக்கு உரிய வழிகளில் சிறந்த வழியாகும். நாம் தொடர்ந்து வரலாற்று முறையில் நமக்கு செந்தமிழ் அரசு சித்தாந்த கலாநிதி சிவகுமார் ஐயா அவர்கள் காட்டிய வழியிலே சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் மக்கள் கேட்டு ஓய்வு பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.